கைஸ் கொரியாக்கி வந்துட்டேன். ஆக்சுவலி இங்கே ஒரு கொரியாக்கி தான் இருந்துச்சு, 2 கொரியாக்கி இப்போது கட்டிட்டாங்க. டிமாண்ட் அதிகமாக இருக்கனால நான் காட்டுறேன் கைஸ். Hello. 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 வந்துட்டேன், கொரியாக்கி வந்துட்டேன். நான் வந்து எல்லா ஆம்பியன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதை நான் வந்து வீடியோவில் போட்டுறேன், இன்க்ளூட் பண்ணுறேன். நான் வந்து சாக்லேட் பூ வாங்கியிருக்கேன் வித்தவுட் எப்படி இருக்கு பண்ணுறேன். நல்லா தான் இருக்கு சாக்லேட். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. நூடுல்ஸ் வரட்டும். நூடுல்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கு சொல்கிறேன். 2 நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்துட்டு நான் வந்தோடனே சொல்கிறேன். வெஜ் கட்ஸு கறி ராமன், ஒரு சிக்கன் கொரியன் கறி ராமன், அதுக்கப்புறமா அடிஷ்னலாக வந்துட்டு ஒரு பாயில்டு எக். ஆக்சுவலி இந்த பாயில்டு எக் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு வெஜ் கத்தி, ஒரு சாக்லேட் பூ பாயில். ஓ மை காட், நான் வந்து அந்த டிஷ்ஷை காட்டுறேன். ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. மேலெலாம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு சூப்பராக இருக்குது. கொரியன் ட்ராமா பார்க்குறவங்க, இந்த பிடிஎஸ் எல்லாம் அவங்க பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே இது என்னன்னு தெரியும். தெரியாதவங்களுக்கு இது வந்து ஒரு ரைஸ் கேக். ஸோ நம்ம இதை பற்றி ட்ரை பண்ணலாம். இதில் வந்து மஷ்ரூம்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இது பேசிக்கலி என்னென்னா ரைஸ் கேக்ஸ் இருக்குல்ல, ரைஸ் கேக்ஸை பாயில் பண்ணி ஒரு மசாலா வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த மசாலாவில் வந்துட்டு சிக்கன் இல்லை வெஜ், ஓகே, நாங்கள் வாங்கியிருக்கிறது வந்து வெஜ்ஜு. ஸோ அந்த மாதிரி வெஜ்ஜு மஷ்ரூமோட சாப்பிட்றாங்க. எப்படி இருக்கு பார்ப்போம். சாப்பிடுங்க. கூச்சப்படாம சாப்பிடுங்க. வாயில பான் பராக் போட்ட மாதிரி தான் இருக்கு. ஸோ கைஸ், ராமன் வந்துருச்சு. செம்ம சூடாக இருக்குது. ரெஸ்டாரண்ட் சூப்பராக இருக்குது. எங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம், எப்படி முடிக்க போகிறேன் ஈஸியாகவே இல்லை. இந்த ஷின் ராமன் ஒன்று இருக்குது, இன்ஸ்டன்ட் ராமன். இன்ஸ்டன்ட் ராமன் தான் வந்து இவங்க போடணும்னு பார்த்தேன். இப்போ அவங்க என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. நான் பார்க்கல. நான் போன வாட்டி வரும்போது நான் பார்த்தேன். லைக் ஒரு 1 டைம் இல்லை, ஒரு 3 டைம்ஸ் வந்துடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே. அதனால தான் கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லைனாலும் எனக்கு லைட் அடிக்குது. யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியாத்திர? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லை. இந்த இடம் வந்துட்டு என்னன்னா போபா டீ ட்ரிங்க்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுற ஒரு இடம். சூப்பராக இருக்குது. ஜாப்பனீஸ் ஸ்டைல் நல்லா இருக்கு. சாப்பிடுங்க. எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறேன். இந்த கட்ஸு கொஞ்சம் என்ன பேசுகிறாங்க, கொஞ்சம் சூப் வச்சு சாப்பிட்டீங்கன்னா
என்னடா இவ்வளவு என்னோட வாங்கி சாப்பிட்றேன். கொஞ்சம் உப்பு தண்ணி மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம நெக்ஸ்ட் சாப்பிட்றோம். ஸோ நான் நேச்சுரல்ஸ்னு ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு வந்திருக்கேன். டெசர்ட் இல்லாமல் எப்படி? பட் ஆனால் இது வந்து நோ அடட் சுகர். நமக்கு வந்துட்டு நேச்சுரல் ஐஸ்கிரீம், நோ ப்ரிசர்வேட்டிவ், நத்திங் அந்த மாதிரி. நம்ம கோனோடையும் இருக்கும், கப்போடையும் இருக்கும். ஆனால் கூட்டம் பார்த்தீங்கன்னா போறதுக்கு முன்னால எல்லாம் தெரியும் சொல்லுவாங்க. அங்க இருக்கிற கூட்டத்துக்கே தெரிஞ்சு போச்சு. எங்கே பேனர்ஜியை காணோம்? என்னைய தேடுறாங்க. எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கோ அந்த அளவுக்கு பிஸியாகவும் இருக்காங்க. கடை 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 கடைன்ட்டு எல்லாத்தையும் பண்ணுறாங்க. மேங்கோட கலரை பார்த்தீங்கன்னா ஸோ கைஸ் வந்துட்டு இது வந்து நோ அடட் சுகர். ஜூஸ் பண்ணி அப்படியே ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. அண்ட் இதில் என்ன தெரியுமா, கேலரி வந்து கோனோட கேலரி வந்து 41 கேலரியாம். அப்புறமா ஐஸ்கிரீம்க்கு எவ்வளோ கேலரி, எல்லாத்துக்குமே கேலரியோட பக்காவாக போட்டிருக்காங்க. நான் வந்து சாக்கோ ஆல்மண்ட் கேட்டேன், நோ அடட் சுகர்னு. சாக்கோ ஆல்மண்ட்க்கு நோ அடட் சுகர்லாம் இல்லை, ஒன்லி மேங்கோக்கு தான் நோ அடட் சுகர் அண்ட் ஆஸ் வெல் சுகர் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதில் தான் நான் வந்து நோ அடட் சுகர் வாங்கினேன். நல்லா தான் இருக்குது. ஸோ அப்புறமா ஆக்சுவலி அந்த கொரியாக்கி போனால அதோட ஒரிஜினல் வெர்ஷன் வந்து இதுதான். இங்கே தான் நான் வந்து 3 டைம்ஸ் வந்து சாப்பிட்டேன். அது வந்து கூட்டம் அதிகமாக வரதுனால அது மேலே டிமாண்டோட ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ அது பக்கத்துலேயே நேச்சுரல்ஸ் ஐஸ்கிரீம் வந்து செம்ம கூட்டமாக இருக்குது. ஸோ பீப்புள் போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி நேச்சுரலாக வரதுனால. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அப்புறம் வீடியோவில் ஞானேஷ் வரலன்னு நினச்சிட்ருப்பீங்க. நான் வந்து தனியாக ஒரு ஊருக்கு வந்திருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து எடுக்கிறேன், அவர் வந்து வரல. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் விலாகில் அவர் வருவார். ஸோ அவர் தனியாக வீடியோ எடுத்து போடுவார். அது வரைக்கும் பாய் பாய் பாய், டாடா, குட் பை, கயா.